பிரிட்டிஷ் காலனியா இருந்ததுனாலதான் இந்தியா இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறப்ப, பிரிட்டன் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் செல்வ செழிப்பா இருந்ததுக்கு காரணம் அதான் இந்தியால இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காகவே எத்தனை திட்டங்களை பிரிட்டிஷ் பீப்புள் போட்டாங்க அப்படிங்கறத பத்தி டீடைல்டா சசி தரூர் பேசியிருக்கிற ஒர்க் தான் லூட்டிங் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ப்ரோஸ் பீஸ். அதோட சம்மரி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஃபாத்திமா சஞ்சிதா. இந்த வீடியோல நம்ம சசி தரூர் எழுதின தி லூட்டிங் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ப்ரோஸ் பீஸோட தமிழ் சம்மரி பார்க்க போறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் லிட்ரேச்சர் பிளாஸாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். சசி தரூர் இவர் ஒரு ஃபேமஸ் இந்தியன் பொலிட்டீஷியன் அண்ட் நாவலிஸ்ட் அண்ட் ரைட்டர். இவர் காங்கிரஸ் சார்பா எம்பியாவும் இருந்திருக்கிறாரு. தி காமன்வெல்த் பிரைஸை வின் பண்ணியிருக்கிறாரு. இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா தி கிரேட் இந்தியன் ட்ரெடிஷன், தி பாராடாக்சிக்கல் பிரைம் மினிஸ்டர், An Era of Darkness. நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த ப்ரோஸ் ஒர்க் An Era of Darkness 2016ல வெளியாகி ரெண்டாவது இன்க்ளோரியஸ் எம்பையர் What the British Did to India அப்படிங்கிற டைட்டில்ல 2017ல வெளியான 8 சாப்டர்ஸ் கொண்ட ஒரு புக்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ப்ரோஸ் ஒர்க் த லூட்டிங் ஆஃப் இந்தியா. தன்னைய குளோரியஸ் எம்பையர்னு அடையாளம் காட்டிக்கிட்ட பிரிட்டிஷ் எம்பையர் இந்தியாவை எப்படி கொள்ளடிச்சது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோஸ் ஒர்க்ல சொல்றாரு. லூட் அப்படின்னா கொள்ளடிக்கிறது. இந்த ப்ரோஸ் பீஸ் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, வில்லியம் டரண்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஹிஸ்டோரியன் அண்ட் பொலிட்டீஷியன் இந்தியாவை விசிட் பண்றாரு. அவரு ரொம்பவே திகைச்சு போறாரு. பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவை என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப கோபமும் அடைகிறாரு. இண்டிக்னேஷன் அப்படின்னா ரொம்ப கோபம் அடைகிறது. அட்டூழியத்தை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு ஒர்க் எழுதுறாரு. அதுதான் த ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன். இது 11 சாப்டர்ஸ் உடைய ஒரு புக். இது கூடவே இன்னொரு ஷார்ட் புக்கும் எழுதுறாரு. அதுதான் தி கேஸ் ஃபார் இந்தியா. புக்ல பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி இந்தியாவை கொள்ளடிச்சாங்க, எந்த அளவுக்கு நாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. அதுக்கு அவர் யூஸ் பண்ற வேர்ட் என்ன அப்படின்னா ரெபாசிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் பீப்புளோட ரூல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவை ரேப் பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பிரிட்டிஷ் என்ன இந்தியாவுக்கு பண்ணாங்களோ அதுதான் கிரேட்டஸ்ட் கிரைம் இன் ஆல் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய மிக கொடிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்தியாவை ஆண்டதை சொல்றாரு. யூஸ்வலா வெஸ்டர்ன் பீப்புள் பிரிட்டிஷ் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு பிரிமிட்டிவ் பீப்புள் வாழ்ந்த ஒரு இது, அங்க எந்த சிவிலைசேஷனுமே இல்லை, நாங்க தான் அங்க போய் அவங்களுக்கு கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் கான்குவெஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவை ஆல்ரெடி நல்ல ஹை சிவிலைசேஷன் இருந்த ஒரு நேஷனை டிஸ்ட்ரிக்ட் பண்ணதானே தவிர எந்த ஒரு நல்லதும் அவங்களுக்கு செய்யல. அவங்களுக்கு இவங்க சிவிலைசேஷனையோ கல்ச்சரையோ இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஆல்ரெடி ஹேட் ஹைலி சிவிலைஸ்டு சொசைட்டி, ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ். இவங்க என்ன பண்ணாங்க, சிம்பிளி டிஸ்ட்ரிக்ட் பண்ணதான் இவங்க இன்வைட் பண்ணாங்க, கான்கர் பண்ணாங்க இந்தியாவை அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சசி தரூர் இந்தியாவில எப்படி பிரிட்டிஷோட ஆதிக்கம் மெல்ல மெல்ல அதிகமாச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. 18th சென்ச்சுரியில என்ன ஆகுது அப்படின்னா, முகல் எம்பையர் கொலாப்ஸ் ஆகுது. இந்த டைம்ல பிரிட்டன் பீப்புள் அவங்களோட ஆர்டிலரி, அவங்களோட ஆர்மி, மிலிட்ரி பவரை நம்ம கிட்ட யூஸ் பண்றாங்க. பிளஸ் சினிசிசம். சினிசிசம்னா என்ன, ஒருத்தர் மேல ஒருத்தரை வெறுப்புணர்வை அதிகப்படுத்துறது. இந்த மாதிரி அதிகப்படுத்துறது மூலமா தான் பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியன் பீப்புளை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. மெல்ல இங்க இருக்கக்கூடிய நவாப்ஸ், மகாராஜாஸ் எல்லாம் மண்டைய கழுவி அவங்க கிட்ட ஒரு பிசினஸ் பேசி கடைசியா அவங்க லாஸ் ஆகுற டைம்ல அவங்களோட கிங்டமே அபகரிக்கிற மாதிரி அவங்கள எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு, அவங்களோட ட்ரெஷரிஸ் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. இவங்க யூஸ் பண்ண 2 டெக்னிக் என்ன அப்படின்னா, த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். அது என்ன அப்படின்னா, ஒரு ரூலர் இறந்து போறாரு, அவருக்கு ஹயர் இல்லை, அவருக்கு வாரிசு இல்லை அப்படின்னா அந்த நிலங்களை பிரிட்டிஷ் பீப்புள் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது ஃபார்மர்ஸ் கிட்டேந்து அவங்களோட ஓனர்ஷிப்பை பறிச்சுக்கிட்டாங்க. 2 ஐடியாலஜியும் தான் இந்திய நிலங்களை பிரிட்டிஷ் பீப்புள் ஆக்கிரமிக்கிறதுக்கு பெரும் உதவியா இருந்துச்சு.
சசி தரூர் யாரை கோட் பண்றாரு அப்படின்னா ஜான் சுலைவன் அப்படிங்கிறவரை கோட் பண்றாரு. இவர் யாரு அப்படின்னா இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன் ஆஃப் ஊட்டி. இப்ப இருக்கக்கூடிய ஊட்டி ஹில் ஸ்டேஷனோட ஃபவுண்டர் வந்து இந்த ஜான் சுலைவன் தான். இவர் பிரிட்டிஷோட ஆதிக்கத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா the little court disappears. அதாவது என்ன அப்படின்னா இங்க அந்த டைம்ல வந்து ராஜாக்கள் ஆண்டுட்டு இருந்த டைம், அந்த டைம்ல வந்து மக்களுக்கு நீதி அப்படிங்கிறது அரசவையில தான் வழங்கப்படும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ராஜாக்கள் அவங்களோட ராஜாங்கத்தையே வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்தியால இருந்த சின்ன சின்ன நீதிமன்றங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. ட்ரேட் லாங்குவேஜஸ், இந்தியாவோட ட்ரேட் என்ன ஆயிடுச்சு, வீக் ஆயிடுச்சுங்கிறத விட வீக் ஆக்கப்பட்டுருச்சு. த கேபிட்டல் டிகேஸ், த பீப்புள் ஆர் இம்பவரிஷ்ட், த இங்கிலீஷ்மேன் ஃபிளரிஷஸ். தலைமை அப்படிங்கிறது வந்து அழிஞ்சு போயிருச்சு. இங்க இருக்கிற பீப்புள்லாம் ரொம்ப பாவர்ட்டியில வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல இங்கிலீஷ் பீப்புள் வந்து எப்படி இருக்காங்க, ரொம்ப ஃபிளரிஷ்டா இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்காங்க. இந்த இடத்துல இங்கிலீஷ் பீப்புளை எது கூட கம்பேர் பண்ணுவாரு அப்படின்னா ஸ்பாஞ்ச் கூட கம்பேர் பண்ணுவாரு. அண்ட் ஆக்ட்ஸ் லைக் அ ஸ்பாஞ்ச், drawing up riches from the banks of the Ganges and squeezing them down upon the banks of the Thames. என்ன பண்றாங்களாம், இங்க இருக்கிற கங்கா நதிக்கரையில இருக்கக்கூடிய வளங்களை எல்லாத்தையும் ஸ்பாஞ்சை வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்து எங்க கொண்டு போய் ஸ்குவீஸ் பண்றாங்களாம், தேம்ஸ் நதிக்கரையில ஸ்குவீஸ் பண்றாங்க. ஸோ ஸ்பாஞ்ச் எப்படி இருக்கும், ஒரு இடத்துல நம்ம தண்ணியை வச்சோம்னா அதை உறிஞ்சிரும், இன்னொரு இடத்துல நம்ம எங்க புளியிறோமோ அந்த இடத்துல அந்த தண்ணி வந்து வெளிவரும். அந்த மாதிரி இங்க இருக்கிற செல்வ செழிப்பை உறிஞ்சி கொண்டு போய் பிரிட்டன்ல பிழிஞ்சு பிரிட்டனை வந்து செல்வ செழிப்பா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்தியா conquered by British was not a primitive or a barren land but the glittering jewel of medieval land. பிரிட்டனால கான்கர் பண்ணப்பட்ட இந்தியா வந்து காலத்து மனுஷன் எந்த ஒரு கல்ச்சருமே இல்லாம வாழ்ந்த நிலமோ இல்ல ஒண்ணுமே இல்லாத பேரன் லேண்டோ கிடையாது. அதுதான் அந்த டைம்ல கிளிட்டரிங் ஜுவல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வளமும் செழிப்பும் நிறைந்த நாடா இந்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் வர்றதுக்கு முன்னாலேயே ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் அதோட ட்ரேட் பிசினஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு வேர்ல்டு வைடா. என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் அந்த டைம்ல ரொம்ப பீக்கா தயாரிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட ஹேண்ட்லூம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. காட்டன், wool, லினன், சில்க், பாட்டரி, ஜுவல்லரி, ஸ்டீல், அயன், டைமண்ட், சில்வர் அண்ட் கோல்டுன்னு பல பொருட்கள் வந்து இந்தியாவில் கிடைச்சது. அதை வச்சு பிஸ்னஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் கிரேட் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருந்துச்சு. ஈக்குவலா உலக அதிசயம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலா இந்தியன்ஸோட சிறந்த கட்டிடக்கலையால பல பில்டிங்ஸ் வந்து கட்டப்பட்டு இருந்துச்சு. இங்க பெரிய வணிகர்கள் இருந்தாங்க, பிசினஸ் மேன் இருந்தாங்க, பினான்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இங்கேயே பேங்கர்ஸ், பினான்சியர்ஸ்னு எல்லாருமே வந்து இந்தியால பிரிட்டன் பீப்புள் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா செட்டப்புமே இந்தியால இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் பிரிட்டன் பீப்புள் வர்றதுக்கு முன்னாடி வேர்ல்டு எக்கனாமில இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இத ஆங்கஸ் மேடிசன் அப்படிங்கிற எக்கனாமிக் ஹிஸ்டோரியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரிட்டன் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா கிட்டத்தட்ட 23% வந்து வேர்ல்டு எக்கனாமிக்கு இந்தியாவோட ஷேர் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா அவுரங்கசீப்போட டைம்ல 27% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி இருந்ததா சொல்றாரு. பட் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை விட்டு போகும்போது இந்தியாவோட ஷேர் வேர்ல்டு எக்கனாமில வெறும் 3% தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் பீப்புளோட இந்த ஆதிக்கத்துக்கு காரணமா இருந்தது, இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது என்னது அப்படின்னா 1600களில் வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். 1600ல குவீன் எலிசபெத் I ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சில்க் அண்ட் ஸ்பைசஸை வந்து ட்ரேட் பண்றதுக்காக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேட் பண்றதுக்காக இங்க வந்தவங்க 3 கம்பெனியை ஓபன் பண்றாங்க 3 இடத்துல. எங்கன்னா மெட்ராஸ், கல்கட்டா அண்ட் பாம்பே. இந்த கம்பெனி அமைஞ்ச 3 இடமுமே இந்தியாவோட ட்ரேட் ரொம்ப டாப்ல நடந்துட்டு இருந்த சீஷோர்ல. நம்ம ஊர்ல வழக்கமா சொல்லுவாங்க இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பான. அந்த மாதிரி கமர்ஷியல் பிசினஸ் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக வந்த பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவோட பிசினஸை கான்குவஸ்ட் பண்றாங்க. ட்ரேடிங் போஸ்ட்ஸா இருந்தது எல்லாம் என்னவா மாறுது, ஃபோர்ட்ஸா மாறுது, பிரிட்டிஷ் ஃபோர்ட்ஸா மாறுது.
மெர்ச்சன்ஸா வந்தவங்க எல்லாருமே எப்படி மாறுறாங்க, ஆர்மி மென்னா மாதிரி நம்மளையே அழிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. படிக்கிற எல்லாருக்குமே சார் வால்டர் ஸ்காட் பத்தி தெரியும். இவர் ஒரு ஸ்காட்லாந்து நாவலிஸ்ட், ஃபேமஸ் நாவலிஸ்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா தான் ஸ்காட்லாண்டோட கான்செஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஸ்காட்லாந்து ரொம்ப பாவர்ட்டி லைன் கீழே இருப்பாங்க. அந்த டைம்ல பிரிட்டிஷ் யூனியன் கீழே ஸ்காட்லாந்து வருது. ஸோ ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய மக்களும் இந்தியால வேலை செய்யறதுக்கு வராங்க. இங்கேருந்து வளங்களை திருடிட்டு போறாங்க. ஸ்காட்லாந்து செல்வ செழிப்பாகுது. இதை தான் அவர் அங்க மென்ஷன் பண்றாரு. பிரிட்டிஷ் கான்கஸ்டுக்கு முன்னாடி இந்தியால ஷிப் பில்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நம்மளோட ஹேண்ட்லூம்ஸ், சில்க்ஸ் எல்லாமே வேர்ல்டு வைடா ரொம்பவே ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு இவங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இவங்களை நம்ம கைப்பற்ற முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பிரிட்டன் பீப்புள் முடக்குனாங்க. அதை எப்படி செஞ்சாங்க, அதனால என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கீழே சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video. Bye bye.